அனைவருக்கும் வணக்கம். நாம் எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை நம்முடைய வலைவழியிலே தொடர்ந்து விளக்கத்தோடு பதிவிட்டு வருகிறோம். சற்றேறக்குரிய 8 ஆண்டுகளாக இந்த பணியை உங்கள் அனைவருடைய அன்போடும் ஆதரவோடும் தொடர்ந்து நடத்தி வருகிறேன். அவ்வப்போது இது போதும் என்று நிறுத்த நினைத்தாலும் சகோதர சகோதரிகள் பலருடைய வேண்டுகோளுக்கிணங்க நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சில நாட்களாக எனக்கு மின்னஞ்சல் செய்யக்கூடிய ஒருவர் வாசியை பற்றி நான் தவறாக சொல்லிக் கொடுத்திருப்பதாகவும் அகார உகார மகாரங்களை பற்றி நான் புரிந்திருக்கவில்லை என்றும் சித்தர் பாடல்களை அவர்கள் மறைத்திருந்த விடயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் பலவாறு குற்றச்சாட்டுக்களை சொல்லி சில நூல்களின் பதிவுகளை எனக்கு அனுப்பியும் வைத்திருந்தார். தமிழகத்திலே பெரிய பெயரோடு விளங்கியிருந்த ஒரு பிரபலஸ்தர் எழுதியிருந்த நூலை மேற்கோள் காட்டி, அவருக்கு குருவாக வந்திருந்த ஒருவருடைய நூலை மேற்கோள் காட்டி, நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அகாரம் என்பது உப்பு, அண்டக்கல். இது அண்டக்கல்லை கொண்டு செய்யக்கூடிய முப்பு போன்ற ஒரு சுண்ணம், காயகல்பம். இவற்றை பயன்படுத்தினால்தான் பூர்வ மத்தியம் திறக்கும், அமிர்தம் சுரக்கும் என்கிற தோரணையிலே கருத்துக்களை சொல்லியிருந்தார். நாம் நம்முடைய பதிவுகளின் தொடக்கத்திலே ஒரு பொறுப்பு துறப்பை போட்டிருக்கிறோம். நாம் இங்கே வாசிக்கக்கூடிய பாடல்களுக்கான பொருள் விளக்கத்தை மட்டுமே நாம் சொல்லி வருகிறோம். அந்த பாடலிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்தந்த சித்தர்களுக்கு சொந்தமானது என்பதை உறுதிபடச் சொல்லியிருக்கிறோம். மேலும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலின் துணை கொண்டே அனைத்து சித்தர்களுடைய நூல்களையும் நாம் பிரித்து பார்த்திருக்கிறோம் என்கிற தகவலையும் தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். இந்த காயகல்ப மருந்துகளை உட்கொண்டால் மாத்திரமே மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும், பிணி மூப்பு சாக்காடு இல்லாமல் இருக்க முடியும் என்றெல்லாம் அவர் நமக்கு குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். நம்முடைய வினா இதுதான். இந்த நூலை எழுதியதாக சொல்லப்படக்கூடிய நபர் சமாதி அடைந்தார். 36 மணி நேரமாக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. அவர் உடலிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை, நன்றாகவே இருந்தார் என்றெல்லாம் மேற்கோள் காட்டி இதுதான் சரியான சமாதி என்று அவர் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது. இது போன்ற எண்ணற்ற உதாரணங்களை சித்த வித்தியார்த்திகளின் சமாதிகளை கொண்டு நாம் அன்றாடம் பார்த்திருக்கிறோம். சரி, எங்களை விடுங்கள். கிரியா யோகத்தை இந்த உலகத்திற்கு உறுதிபட அறிவித்த பரமஹம்ச யோகானந்தருடைய திருமேனி 21 நாட்கள் வைத்திருக்கப்பட்டு அதன் பிறகு சமாதி செய்யப்பட்டது. கிரியா யோகத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் எந்த காயகற்ப மருந்துகளையும் சொல்வதில்லை, அவர்கள் அதை உண்டிருக்கவும் இல்லை. அப்படியென்றால் கிரியா யோகம் அல்லது சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்யக்கூடிய எங்களை போன்றவர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று பொருளா? ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இரக்கத்தின் பேரிலே இந்த நல்லதொரு சித்தவித்தை பயிற்சியை உலகத்தவர்களுக்காக அருளி செய்தார்கள். சகலவிதமான ஆற்றலையும் பெற்றிருந்த எமது தந்தை இந்த காயகல்பங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை என்பது பொருளா? அல்லது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஏதும் அறியாதவர், அவர் நன்னிலை பெறவில்லை
என்பதாக இவர்கள் சொல்ல நினைக்கிறார்களா என்பதும் நமக்கு விளங்கவில்லை. சுவாமி தான் வாழ்ந்திருந்த நாட்களிலே எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார். மரணமடைந்ததாக 3 நாட்களாக பிணவரையிலே வைக்கப்பட்டிருந்த ஒருவரை 80 கடந்தவரை உயிர்ப்பித்து அவருக்கு சித்தவித்தை உபதேசத்தை காட்டிக் கொடுத்து அவருக்கு முறையான சமாதியையும் சுவாமி அமைத்தார்கள் என்பதே சுவாமியின் வாழ்க்கை சரிதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். எதற்காக மரணித்த ஒருவரை 3 நாட்களுக்கு பிறகு எழுப்பி அவரை சமாதிக்கு அனுப்ப வேண்டும்? இந்த சிவானந்தன் சகலவிதமான ஆற்றலோடும் வந்திருக்கிறான். ஒரு காரியத்தை இந்த பூதலத்திலே ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். அது முடியும் வரையிலும் நான் போவதில்லை. அதற்கு தேவையான ஆற்றலோடு நான் வந்திருக்கிறேன். இதை எதிர்ப்பவர் யார் வரட்டும் பார்க்கலாம் என்றெல்லாம் சுவாமியை முழங்கினார்கள். இன்று சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் பலருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே சித்தவித்தை பெறாதவர்களுக்கும் கூட என்கிற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு நம்மை சந்திக்க வந்த சித்த வித்தியார்த்தி ஒருவர் பிரம்மஸ்ரீ சுருளியப்பன் ஐயா ஒரு தகவலை சொன்னார். எங்கள் ஊர் செங்கமனரிக்கு அருகிலே தனியாமங்கலம் என்கிற இடத்திலே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பெயராலே கொடுக்கப்பட்ட நிலம் ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அது சித்த வித்தியார்த்திகள் தியானிப்பதற்காக இருந்தது. பிறகு அது சிதலமடைந்த காரணத்தால் அந்த ஓட்டுக்கூடத்தை எடுத்துவிட்டு கெட்டியான கல் கட்டிடத்தை கட்டி அங்கே தியானம் முதலாகியவற்றை செய்து வருகிறோம். அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு கிராமத்து பெண் தன் பேத்தியின் கல்வியிலே தொய்வு இருப்பதாகவும் பள்ளி இறுதி ஆண்டு தேர்வு வருவதாகவும் அதிலே அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் இங்கே எல்லோரும் ஏதோ ஒரு சித்தரை வணங்கி வருகிறார்கள். அந்த சித்தர் தன்னுடைய பேத்திக்கும் ஆசி வழங்கட்டும் என்று பிரார்த்தித்து சென்றிருக்கிறார். அவருடைய பேத்தி நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதற்காக நன்றி தெரிவிக்கும் முகமாக இங்கே தியானம் செய்யக்கூடியவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர் வந்திருக்கிறார். வந்தபோது நம்முடைய ஆலயத்திற்கு சற்று முன்னே ஒரு மரத்தடியிலே ஒரு கட்டிலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார், வெள்ள ஆடை உடுத்தி. இந்த பெண்ணை பார்த்ததும் அவர் புன்னகைக்கிறார். இந்த பெண் பதிலுக்கு புன்னகைத்து விட்டு அவரை கடந்து நம்முடைய பயிற்சி நிலையத்திற்கு செல்கிறார். அங்கே சென்று சுவாமியின் திருவுருவப் படத்தை பார்த்து, இந்த படத்தில் இருப்பவரை சற்று முன்பு அந்த மரத்தடியிலே கட்டிலே அமர்ந்திருந்ததை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். எல்லோரும் வந்து பார்த்தபோது அங்கே யாருமே இல்லை. இது சுவாமியின் திருவிளையாடல் சமீபத்திலே நடந்தது. அதன் பிறகு அந்த பெண்மணி அன்று தியானத்திற்காக வந்திருந்த அனைவருக்கும் தன்னுடைய சொந்த செலவிலே உணவு தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார் என்பது தகவல். எண்ணற்ற உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சமாதியிலே இருக்கிறார் என்று பலரும் கருதி இருக்கிறார்கள். இல்லவே இல்லை. சுவாமி நம்மை போன்றவர்களின் சுவாசத்தில் கலந்திருக்கிறார். நம்முடைய மூச்சு காற்றிலே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கலந்திருக்கிறார். நம் உடலுக்குள்ளே தங்கியிருந்து ஜீவனோடு கலந்திருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் இதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம். ஞானபிதாவின் பேரொரு பெருங்கருணையிலே ஒவ்வொரு வினாடியும் நாம் நனைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வேறு ஒருவர் எனக்கு ஒருமுறை எழுதியிருந்த மின்னஞ்சலிலே, நீங்கள் சித்தர் பாடல்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு சித்தர்களின் சாபம் வந்துவிட்டது, எச்சரிக்கை என்றும் எழுதியிருந்தார். நான் சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் மகன். என் சுவாமி என்னுள்ளே இருந்து என்னை பேசும்படியாக இயக்குகிறார். சுவாமியின் கட்டளையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு அச்சமில்லை என்று பதிலளித்தேன். சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய நண்பர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. சீன தேசத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய பிராணிக் ஹீலிங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை கற்றுக்கொள்வதற்காக அவர் சென்றிருந்தாராம். சற்றேறக்குரிய 1.5 லட்சம் ரூபாயை கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தி இருக்கிறார். அவர் தான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை சொல்லும் போது, இந்த பயிற்சிகளை செய்தால் பிராணிக் ஹீலிங் என்கிற இந்த தியான முறையை செய்தால்
மரணமே வராதாம், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆர்வமாக குறிப்பிட்டார். அவர் மாமிசம் உண்கிறார், மது அருந்துகிறார், இயல்பாக பணம் சம்பாதிப்பதற்காக பற்பல காரியங்களை செய்து கொண்டும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவரையும் சந்தித்தோம். இங்கே நாம் சொல்ல வருவது என்ன என்றால், ஒரு உயர்ந்த கல்வி, பிராண சிகிச்சை முறை என்று அழைக்கப்படக்கூடிய பிராணிக் ஹீலிங் என்பது உயர்ந்த சிகிச்சை முறை. அதிலே நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிலே ஆற்றல்கள் உருவாகின்றனவா என்றால் ஆம், 100 விழுக்காடு உருவாகின்றன. நம்முடைய வினா இதுதான். ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு கலையை ஒருவர் கண்டுபிடித்தார். அந்த கலையை காசாக்குவதற்காகத்தான் பயன்படுத்துவீர்களா? நல்ல கலைதானே, அதை இலவசமாக அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாமே, அல்லது விருப்பம் இருப்பவர்கள் இலவசமாக கற்றுக்கொள்ளும்படி செய்யலாமே. அப்படி செய்வதன் மூலமாக மனித குலத்திற்கு நல்ல ஆற்றல்கள் கிடைக்குமே. நல்ல தூய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க முடியுமே. அப்படி இருக்கும்போது எதற்காக இத்தனை பெரிய பொருளை வாங்கி கொண்டு ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்? சமீப நாட்களாக ஒரு வகையான பயிற்சி முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். விளம்பரங்கள் வருகின்றன. மேனிஃபெஸ்டேஷன் என்றதற்கு பெயர் கொடுக்கிறார்கள். நாம் தமிழிலே சொல்லலாமா? மூளைச்சலவை. மூளைக்குள்ளே பல விடயங்களை திணித்து இதை நீங்கள் பயிற்சி செய்தால் உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் என்று சொல்லி வருகிறார்கள். இப்படிப்பட்ட பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு சில பல ஆயிரங்களை செலவழித்து சென்று கொண்டிருக்கும் கூட்டமும் இருக்கிறது. ஒன்று மாத்திரம் நமக்கு தெளிவாக புரிகிறது. இந்த மனிதர்கள் தாங்கள் உண்டு கொண்டிருக்கக்கூடிய மது, மாமிசம், மற்ற வகையறாக்களை நிறுத்த விரும்பவில்லை. நம்மை போன்ற சித்த வித்தியார்த்திகள் சொல்லக்கூடிய நடவடிக்கை கிரமங்கள் என்கிற விதிமுறைகளை கடைபிடிக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு தங்களுடைய பழக்கங்களை விட்டுவிடவும் கூடாது. அதே வேளையிலே ஆற்றல் மிகுந்த சிலவற்றை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். காசு கொடுத்தாலும் பரவாயில்லை, இது உறுதியாக பலன் தரும் என்று சொல்லுகிறார்களே என்கிற எண்ணத்திலே இப்படிப்பட்ட நபர்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எளிதாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியதை ஒருவர் காசுக்கு விற்கிறார் என்றால் அங்கே வியாபாரம் இருக்குமா, உண்மை இருக்குமா? சரி, இறை தத்துவத்தை வியாபாரம் செய்யும் போது அந்த இறை இதை ஏற்குமா? சரி, போகட்டும். நாம் பதிவின் தொடக்கத்திலே சொல்லிய காயகல்பங்களை உட்கொண்டால் வாசி கட்டுப்படும், ஞானம் பிறக்கும் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய கூற்றை உண்மை என்றே ஏற்றுக்கொள்வோம். உண்மை இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. போகர் முதலாகிய சித்தர்கள் இவற்றை செய்திருக்கிறார்கள். அதை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம், மறுக்கவில்லை. நம்முடைய கேள்வி இதுதான். வாழக்கூடாதபடியாக வாழ்ந்து பற்பல விதமான தவறுகளை, குற்றங்களை எல்லாம் செய்து புலன்கள் சார்ந்த உலக ஆசைகளை எல்லாம் ஆசை தீர அனுபவித்து முடித்துவிட்டு எவரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய காயகல்ப மருந்துகளை சிறிது வாங்கி உண்டு விட்டால் அவருக்கு பிறவியில்லை, ஞானம் கிடைத்துவிடும் என்கிற நிலை இருந்தால் சமுதாயத்தின் ஒழுக்கம் என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சி என்ன ஆகும்? சித்தர்கள் இதை அனுமதிப்பார்கள் என்று கருதுகிறீர்களா? ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரை போன்ற சித்தர் பெருமக்கள் நினைத்தால் நினைத்த மாத்திரத்திலே, நினைத்த இடத்திலே எவருக்கு வேண்டுமானாலும் சித்தியையும் முத்தியையும் கொடுத்து விட முடியும். நாம் இந்த உலக வாழ்க்கையை நம்முடைய கர்மவினைகள் தொலைப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விட்டகுறை தொட்டகுறை உள்ளவர்களுக்கு மாத்திரமே இது வாய்க்கும். அறியாமையின் காரணமாக எவரோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கைப்பொருளை இழந்து தேவையற்ற விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக பலர் முனைப்பு காட்டுவது நமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கிறது. வணிக மயமாக மாறிப்போன இந்த உலகச் சூழலிலே எல்லாமே வணிகமயம். ஆன்மீகம் வணிகமயம், வாசிப்பயிற்சி வணிகமயம், சித்தர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட சித்த மருத்துவம் பணம் படைத்தவர்கள் மாத்திரமே கற்றுக்கொள்ள முடியும் என்கிற சூழல். சித்தர்கள் யாராவது தாங்கள் உருவாக்கிய இந்த சித்த மருத்துவத்தை கல்லூரிகளிலே 5 ஆண்டு படிப்பு இப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்றார்களா? சித்தர்களும் யாராவது அனுமதி பெற்றார்களா? இதுபோல சித்தர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கலையையும் மக்கள் எளிதாக பெற வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதுவும் உண்மை, நேர்மை, நாணயம், சீவகாருண்ய ஒழுக்கம், நற்பண்புகள்,
ஒழுக்க நெறிகள் இவற்றை கடைபிடிப்பவர்களை சோதித்தறிந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இலவசமாக என்றுதான் சித்தர்கள் குறிப்பிட்டார்களே அல்லாது இவற்றை வைத்திருந்து வெகு சிலர் வயிறு வளர்ப்பதற்காக வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கவில்லை. சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாம் சொல்லுகிறோம். ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் இயல்பு. மற்றவர்கள் கருதுவதைப் போல சித்த வித்தை பயிற்சியிலே என்னை போன்றவர்கள் எந்த நிலையிலே இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஆற்றல்கள் கிடைத்திருக்கின்றனவா, அமிர்தம் சுரந்திருக்கிறதா, நாங்கள் நன்னெறியிலே நல்லபடியாக எங்களுக்குள்ளே ஆற்றலை பெருக்கி இருக்கிறோமா என்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. என்னை என் தந்தை காத்து கொண்டிருக்கிறார். என் ஞான தந்தை என் உயிரோடு மூச்சோடு கலந்து இருக்கிறார். அடியேன் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்ன, நான் எந்த நிலையிலே இருக்கிறேன், எனக்கு இந்த பயிற்சியின் மூலமாக என்ன கிடைத்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவரவர் தத்தமது நாவினால் சுவைத்தந்தால் மாத்திரமே அறுசுவைகளையும் உணர முடியும். மற்றவர் சொன்னால் அது விளங்காது. நான் பெற்ற இன்பம், பெற்ற பேறு ஞானத்தந்தையின் கரங்களை பற்றி நடக்கும் ஒரு குழவியாக இருப்பதுதான். ஆம், என்னுடைய நிலை இதுதான். சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய கரங்களை விரல்களை பற்றி கொண்டு அவரோடு கூட விளையாடியபடியாக பயணித்துக் கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு குழந்தையே நான். இந்த குழந்தைக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்பதை என் தந்தை தீர்மானிப்பார். மற்றவர்கள் என்னை பற்றி வருந்த வேண்டிய அவசியமில்லை. என் தந்தை இருக்கிறார் என்னை பார்த்துக் கொள்வதற்கு. அருமை சகோதர சகோதரிகளே, என் முகத்திலே சிறிதளவாவது ஏதோ நாம் ஏமாந்திருக்கிறோம் என்பது தோன்றுகிறதா? நாம் சொல்லக்கூடிய பாடல்களை நாமே புரிந்து கொள்ளாமல் நாம் தடுமாற்றத்திலே இருப்பதாக காண்கிறதா? இல்லவே இல்லை. என் தந்தை என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இவ்வளவு ஏன், எனக்குள்ளே இருந்து என்னை பேசு மகனே என்று பேச வைத்துக் கொண்டிருப்பதும் என்னுடைய தந்தைதான். அருமை சகோதர சகோதரிகளே, என் தந்தையின் அருளும் அன்பும் ஆசியும் அடியனுக்கு நிரம்ப இருக்கிறது. கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கும் என்னுடைய தந்தை தயாராக இருக்கிறார். எனக்கு எந்த தேவையும் இல்லை. என்னுடைய தேவைகளை எல்லாம் என் தந்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்னென்ன தேவைகள் எப்போது நிறைவேற வேண்டுமோ அதற்கெல்லாம் ஞானபிதா தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார். இத்தனைக்கு பிறகும் என் தந்தையை சந்தேகிப்பது என்னை நானே சந்தேகிப்பதற்கு சமமாகும். எனக்கு எதை எப்போது தர வேண்டும், சமாதியையா, அது இந்த பிறவியிலா அல்லது வேறு பிறவியில் எடுத்துத்தான் நான் சமாதிக்கு செல்ல வேண்டுமா, இவற்றையெல்லாம் என் தந்தை தீர்மானிப்பார். எனக்கு அதை பற்றிய அச்சமோ கவலையே இல்லை. சமாதிக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் கூட இல்லை. என்னை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி என் தந்தை செய்வார். அருமை சகோதர சகோதரிகளே, அடியனுடைய இந்த தன்னிலை விளக்கம் உங்களுக்குள்ளே ஒரு சிறிய நம்பிக்கை விதையை உருவாக்கி இருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.